ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ஆர்டரை எக்ஸ்பெரிமெண்டலாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஒரு மாடல் ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் NO அண்ட் O2 இதை எடுத்துக்கிறோம். ஸோ இதில் NO கான்சன்ட்ரேஷன், O2 கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வலில் மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் இங்கே காட்டியிருக்கோம். அப்போ இதோட ரேட் என்னன்னு நோட் பண்ணியிருக்கோம். ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னு நமக்கு தெரியும். மைனஸ் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் பை டைம் போட்டோம்னா ரேட்டு கிடச்சிரும். ஸோ டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வலில் அதில் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன்ஸில் ரேட் என்னன்னு கொடுத்துருக்கு. இதிலிருந்து இந்த ரியாக்ஷனோட ஆர்டர் எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்க்கலாம். ஜென்ரலாக இப்படி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா R is equal to, அதாவது A plus B gives ப்ராடக்ட்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா இந்த ரியாக்ஷனோட ரேட்டுக்கான எக்ஸ்பிரஷன் என்னென்னா, அக்கார்டிங் டு ரேட் லா R is equal to Kn into A power X B power Y இப்படி எழுதுவோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி எழுதலாம். R is equal to, இங்கே ஏக்கு பதிலாக NO இருக்குது, Kn into NO power X O2 power Y. இந்த ரேட் லாவை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ இதுதான் நமக்கு மெயின் ஈக்குவேஷன், இந்த கொடுத்துருக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கான ரேட் லா எக்ஸ்பிரஷன். இப்போ இவங்க பாருங்கள், டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனுக்கு ரேட் கொடுத்துருக்காங்க R வேல்யூஸ். ஸோ அதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் 1ல் ஃபஸ்ட்டு கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்ன, R வந்து எவ்வளோ, 19.26, Kn தெரியாது, NO நைட்ரிக் ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் 1.3. ஸோ 1.3 பவர் எக்ஸ் இன்ட்டு ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் 1.1 ஹோல் பவர் ஒய். இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்குவோம். அடுத்தது செகண்ட் கண்டிஷன் பாருங்கள். ரேட் வந்து 38.40. அப்போ ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன் 1.3 பவர் எக்ஸ் இன்ட்டு 2.2 பவர் ஒய். இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது கடைசி கண்டிஷன். ரேட் வந்து 76.80 Kn இன்ட்டு, அப்போது நைட்ரிக் ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் 2.6, ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் 1.1. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் 2, 3, 4லேருந்து இப்போ நம்ம இந்த ஆர்டரை கால்குலேட் பண்ணிடலாம். எப்படின்னு பாருங்கள். ஈக்குவேஷன் 2வை 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். என்ன ஆகும், 19.26 by 38.40 is equal to Kn into 1.3 power x into 1.1 power y divided by Kn into 1.3 power x into 2.2 power y. So Kn cancel, 1.3 power x, 1.3 power x cancel. இந்த 19.26 by 38.40 simplify பண்ணிங்கன்னா 0.5015. இது வந்து 1.1 by 2.2 ஹோல் பவர் ஒய்ன்னு எழுதலாம். ஸோ இது அப்ராக்சிமேட்லி 0.5னே வச்சுக்கலாம். 1.1 by 2.2 1/2 ஆயிரும். 1/2 0.5. ஸோ 0.5 பவர் ஒய், இங்கே 0.5ன்னு இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம், 0.5 பவர் 1ன்னு அர்த்தம். ஒரு நம்பர் ஒரே டைம் எழுதுனீங்க, அதோட பவர் 1. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சிருச்சு, y is equal to 1ன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, நெக்ஸ்ட்டு 3யை 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 3/4 அல்லது 1னை 4ஆல் டிவைட் பண்ணலாம். இப்படி வேணால் பண்ணலாம். ஸோ என்ன ஆன்சர், 38.40 by 76.80 is equal to Kn into 1.3 power x into 2.2 power y by Kn into 2.6 power x into 1.1 power y. So Kn cancel,
1.3 by 2.6 whole power x 1.3 by 2.6 whole power x எழுதலாம் into 2.2 by 1.1 whole power y. இந்த 38.40 by 76.80 simplify பண்ணா 0.5. ஸோ இதை பாருங்க 1 by 2 whole power x. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 டைம் 2 டைம் y என்னன்னு ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 2 power 1. இந்த 1 by 2 அது எதுக்கு ஈக்குவல் 0.5. 0.5 power x into 2 இது வந்து எதுக்கு ஈக்குவல் 0.5க்கு ஈக்குவல். ஸோ பாருங்க 0.5 இந்த 2 கீழே கொண்டு வந்திருக்க 0.5 by 2 is equal to 0.5 power x எழுதினாலும் சரி அல்லது 1 by 2 power x எழுதினாலும் சரி. பாயிண்ட் 5 நமக்கு ஆல்ரெடி என்ன எழுதுனா 1 by 2. ஸோ இந்த 0.5க்கு ஒரு 1 by 2 ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. ஸோ ஈக்குவல் டு 1 by 2 ஹோல் பவர் எக்ஸ். ஸோ இது 1 by 2 power 2 அதை 1 by 2 ஹோல் பவர் 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கேயும் பாருங்கள் பேஸ் வந்து 1 by 2 இங்கேயும் பேஸ் 1 by 2 பவர் 2 ஆனால் இங்கே எக்ஸ். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு ஒய் வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த ரேட்டில் எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆர் இஸ் ஈக்குவல் டு கேஎன் இன்ட்டு என்ஓ பவர் 2 O2 பவர் 1. இந்த n வந்து எதுக்கு ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறதுனால ஆர் இஸ் ஈக்குவல் டு K3 into NO power 2 O2 power 1. So this is a third order reaction. இது ஒரு third order reaction. இதில் order of reaction with respect to NO 2. NO பொறுத்து இந்த ரியாக்ஷனோட ஆர்டர் 2. அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு O2 இஸ் 1. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் with respect to O2. ஸோ ரேட்டில் எக்ஸ்பிரஷனில் பாருங்கள் O2க்கு பவர் 1 வருது. O2ஓட கான்சன்ட்ரேஷன் பவர் அப்போ அது 1. ஸோ டோட்டல் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3. டோட்டல் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் 3. ஏன்னா 2 + 1 3. ஸோ இப்படி தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷனை கண்டுபிடிப்போம். ஸோ ரேட் கான்ஸ்டண்ட்டை பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ ஒரு ஜென்ரல் கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். A + B gives ப்ராடக்ட். இதுக்கு ரேட்டில் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா KN இன்ட்டு A பவர் எக்ஸ் B பவர் ஒய்னு சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போது இந்த ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு எப்போ ஈக்குவல் ஆகும்? AB ரெண்டுமே ஏவோட கான்சன்ட்ரேஷனும் பியோட கான்சன்ட்ரேஷனுமே 1 மோலார் யூனிட்டின்னு இருந்துச்சுன்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட். இதுதான் வந்து ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு டெஃபினிஷன். ஸோ அப்போ எப்படி சொல்லலாம்னா ரேட் ஆஃப் எ ரியாக்ஷன் when the concentration of each reactant is unity is called rate constant of the reaction.
ஸோ அது எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனாக இருந்தாலும் சரி, அந்த ரியாக்ஷனில் ஒவ்வொரு ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷனும் யூனிட்டி 1 மோலார் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ரேட்டுக்கு பேர் தான் என்னென்னா ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் தி ரியாக்ஷன். இப்போ இந்த ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன யூனிட்னு பார்ப்போம். யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு A gives ப்ராடக்ட் இப்படி ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். இந்த ரியாக்ஷனோட ஆர்டர் என்னன்னு வச்சுக்கலாம். பை ரேட்லா எக்ஸ்பிரஷன் இதுக்கு என்ன ஃபார்முலா A⁴n. இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் போட்டோம்னா R is equal to minus dA/dt. ஸோ சேம் ரியாக்ஷன் நம்ம ரேட்லாம் வச்சும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், இன்ஸ்டன்டேனியஸ் ஈக்குவேஷன் வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். போத் ஷுட் பி சேம். அப்போ நான் என்ன சொல்லலாம்னா மைனஸ் dA/dt is equal to kn into A⁴n. அப்போ இதுலேருந்து kn என்ன minus 1/A⁴n into dA/dt. இங்கே பாருங்கள், நியூமரேட்டரில் கான்சன்ட்ரேஷன் டேர்ம் இருக்குது, டினாமினேட்டரில் கான்சன்ட்ரேஷன் பவர் n. அப்போ என்ன சொல்லலாம், கான்சன்ட்ரேஷன் பவர் 1 மைனஸ் n. கீழே டைம் இருக்குது, அது மேலே கொண்டு வந்தீங்கன்னா டைம் பவர் -1. ஸோ இதுதான் என்ன யூனிட். ஸோ ரியாக்ஷனோட ஆர்டர் என்னன்னா அந்த ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கான எக்ஸ்பிரஷன் இதுதான். கான்சன்ட்ரேஷன் பவர் 1 மைனஸ் n டைம் இன்வெர்ஸ். கான்சன்ட்ரேஷனை பொதுவாக எப்படியெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், மோல் பெர் லிட்டர் ஹோல் பவர் 1 மைனஸ் n டைம் இன்வெர்ஸ். டைம் செகண்ட் அல்லது மினிட்ல சொல்லிக்கலாம். அல்லது டெசிமீட்டர் கியூப்ல சொன்னோம்னா மோல் பெர் டெசிமீட்டர் கியூப் ஹோல் பவர் 1 மைனஸ் n டைம் இன்வெர்ஸ். இதை ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா மோல் பவர் 1 மைனஸ் n லிட்டர் பவர் -1 இன்ட்டு 1 மைனஸ் n போட்டிங்கன்னா n-1 லிட்டர் பவர் n-1 டைம் இன்வெர்ஸ். இதையும் ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா மோல் பவர் 1 மைனஸ் n டெசிமீட்டர் பவர் 3n-3 இன்ட்டு டைம் இன்வெர்ஸ். இப்போ பாருங்கள், மோலுக்கு பவர் என்னன்னு தெரிஞ்சாலே அதுலேருந்து ஆர்டர் சொல்லிடலாம். அந்த பவர் வந்து 1 மைனஸ் n-க்கு ஈக்குவேட் பண்ணி ஆர்டர் சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் டிஃபரன்சஸ் பிட்வீன் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் பார்க்கலாம். Rate of a reaction and rate constant. ஸோ இந்த ரெண்டு கடையில் கூடிய டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் ஆர் ரேட், இது வந்து ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எதை சொல்லுது, தி ஸ்பீட் அட் விச் எ கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். என்ன ஸ்பீடில் ரியாக்டன்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸாக மாறுது அப்படிங்கிறது குறிக்கக்கூடியது தான் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன். ரேட் கான்ஸ்டன்ட் எதை குறிக்குது, இட் இஸ் எ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இப்போ ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு A⁴n. இது nth ஆர்டர்னா இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்துகிட்டு ஈக்குவல் டு சிம்பிள் கொண்டு வரக்க வேண்டிய ஒரு கான்ஸ்டன்ட் போடுறோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் ரேட் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். ஸோ இட் இஸ் எ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ என்ன சொல்லலாம்னா இட் இஸ் தி மெஷர் ஆஃப், அளக்குது எதை, ஸ்பீடு, வேகத்தை. என்ன வேகத்தை, ஸ்பீட் அட் விச் reactants are converted into
products at any instant. எந்த டைமில் வேணாலும் ரியாக்டன்ஸ் என்ன ஸ்பீடில் ப்ராடக்டாக மாறுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணக்கூடியது ரேட். ரேட் கான்ஸ்டன்ட்ங்கிறது என்ன? இட் இஸ் அ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். சரி, நெக்ஸ்ட் ரேட் எதை மெஷர் பண்ணுதுன்னு பாருங்க. ரேட்டுக்கான எக்ஸ்பிரஷன் பார்த்தாலே தெரியும். நம்ம ரேட்டுக்கு எக்ஸ்பிரஷன் என்ன பார்த்துருக்கோம்? R is equal to minus delta R by delta T, or R is equal to delta P by delta T. ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் வச்சு சொன்னீங்கன்னா மைனஸ் சைன் போடுவோம், ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் வச்சுன்னா ப்ளஸ் சைன் போடுவோம். ஸோ அப்போ இது எதை மெஷர் பண்ணுது? இட் மெஷர்ஸ், அளக்குது, அல்லது இட் இஸ் மெஷர்ட் as, it measures change in concentration of reactant or product with time. அதாவது இது எதை மெஷர் பண்ணுதுன்னு பாருங்க. டைமை பொறுத்து ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் அல்லது ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் எப்படி மாறுதுங்கிறத மெஷர் பண்ணுது. அல்லது இது வேற எப்படி சொல்லலாம்னா இட் இஸ் மெஷர்ட் as டிக்ரீஸ் இன், ஏன்னா மைனஸ் சைன் போட்டிருக்கோம் பாருங்க ரியாக்டன்ட்டுக்கு, டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் reactant or increase in concentration of product. ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ அதிகமாக இருக்குது அல்லது ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ குறைஞ்சிருக்குதுன்னு அளக்க போகிறோம். எப்படி? வித் டைம், நேரத்தை பொறுத்து. ஸோ இதுதான் வந்து ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ ரெண்டில் எப்படி வேணால் சொல்லலாம். ஒன்றா இப்படி சொல்ல இட் மெஷர்ஸ் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட் வித் டைம், அல்லது இட் இஸ் மெஷர்ட் as டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட், ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ குறைஞ்சிருக்குது வித் டைம், டைம் ஆக அல்லது வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ஆர் வித் இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் வித் டைம். சரி, இது ரேட் கான்ஸ்டன்ட்னா என்ன? இது எப்படி மெஷர் பண்ணுறோம்? இதுக்கு நம்ம டெஃபினிஷன் தெரியும். என்ன? இட் இஸ் rate of a chemical reaction when concentration of each reactant is unity. ஸோ ரேட் கான்ஸ்டன்ட்டுங்கிறது என்ன, எப்படி மெஷர் பண்ணுறோம்? ஒவ்வொரு ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனும் யூனிட்டியாக இருக்கும்போது அந்த ரியாக்ஷனோட ரேட் ஸ்பீடு என்னவோ அதுதான் ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ அடுத்து நம்மளுக்கு இந்த ரேட்ல எக்ஸ்பிரஷன்லேருந்து தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரேட் எப்படி எழுதுவோம்? ரேட்ல எக்ஸ்பிரஷன் படி kn × a⁴n. அப்போ அந்த ரேட் எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷனை பொறுத்து இருக்கு. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்னா rate of a reaction depends on the concentration of the reaction. ஸோ இங்கே ஜென்ரலாக ரேட்டுன்னு தான் சொல்லிட்டு போகிறோம், இனிஷியல் ரேட்டுன்னெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட். reactant, sometimes நிறைய reactants இருந்துச்சுன்னா reactants, பட் ரேட் கான்ஸ்டன்ட் எடுத்துட்டிங்கன்னா அதோட வேல்யூ வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ஸை டிபெண்ட் ஆகி இல்லை. இட் இஸ்
independent of சார்ந்ததல்ல எதை concentration of reactants. ஸோ ரேட் வந்து ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷனை பொறுத்து இருக்கும், பட் ரேட் கான்ஸ்டன்ட் ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷனை பொறுத்து இல்லை. அடுத்தது யூனிட் பார்த்தீங்கன்னா ரேட்டுக்கு என்ன யூனிட்? மோல் பெர் லிட்டர் பெர் டைம் இன்வெர்ஸ் ஆர் மோல் பெர் டெசிமீட்டர் கியூப் டைம் இன்வெர்ஸ். இதுதான் வந்து என்ன யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன். அது என்ன ஆர்டராக இருந்தாலும் சரி, அந்த ரியாக்ஷனோட ரேட்டுக்கு ஒரே யூனிட் தான் ரேட்டுக்கு. மோல் பெர் லிட்டர் பெர் டைம் இன்வெர்ஸ், லிட்டர் பெர் டைம் ஆர் மோல் பெர் டெசிமீட்டர் கியூப் பெர் டைம், யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன். ஸோ அது எந்த ஆர்டரை பொறுத்தும் மாற போகிறதில்லை. பட் யூனிட் ஃபார் rate constant is given as mole per liter whole power 1 minus n time inverse or mole per decimeter cube whole power 1 minus n time inverse. ஸோ இதை பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபார் ரேட் கான்ஸ்டன்ட் எதை டிபெண்ட் ஆகிருக்குது, என்ன டிபெண்ட் ஆகிருக்குது. ஸோ ஆர்டரை பொறுத்து மாறும். ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் ஆர்டரை பொறுத்து மாறும், பட் ரேட்டோட யூனிட் ஆர்டரை பொறுத்து மாறாது. ஸோ யூனிட் ஆஃப் ரேட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன், பட் யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன். ஸோ இதெல்லாம் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் rate and rate constant. If you like this video, you can press like button and share with your friends. If you want to provide any suggestion, you can reach us through the mail ID given or the WhatsApp number 94863 77825. Thank you.